நல்ல நாள், அதாவது இந்த தீபாவளி, பொங்கல், பர்த்டே, நியூ இயர் இந்த மாரி நல்ல நாள் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டம் வந்துரும்னு பயந்து, பயந்து நான் ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துப்பேன். லைக் என் ரூம் எனக்கு சேஃபா ஃபீல் ஆகும். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல என் வீடுக்குள்ளேயே நான் இருந்துப்பேன். ஏன்னா நல்ல நாள் அப்ப தான் எனக்கு கெட்டது தேடி வந்து காலிங் பெல் அடிக்குன்ற மாரி ஃபீல் பண்ணுவேன். இல்ல எனக்கு வந்து நார்மலாவே இந்த ச சனிய தூக்கிட்டு பனியன்ல போட்டுக்கிற கணக்கா நான் நெறையா பண்ணுவேன். அதனால இந்த நியூ இயர் எனக்கு என் வீட்டில தான் நடந்துட்டுருக்கு. என் ரூம்ல என்னோட எனக்குள்ளேயே. இப்ப கூட அழுதுட்டோ, இல்ல நெறைய விஷயத்த சிரிச்சுட்டோ, யோசிச்சுட்டோ நல்லா மீன் குழம்பு சாப்பிட்டோ தான் உட்காந்துருக்கேன். நியூ இயர் வந்து இப்ப டிசம்பர்லேருந்து ஜனவரியால நியூ இயர்ன்றது மாறுமான்றது என்ன கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அ நம்பர் ஆர் ஜஸ்ட் அதர் கேலண்டர் ஆர் ஜஸ்ட் மூவிங் டூ அதர் இயர். ஐ அம் கெட்டிங் ஓல்டர் அவ்வளதான். எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த விடுறதுக்கு ஒரு காரணம் தேவை. ஸோ இந்த நியூ இயர ஒரு விஷயத்த விடுறதுக்கு நான் காரணமா எடுத்துக்க போறேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே கடந்து வந்த பாதைய தூக்கி போட்டு பழக்கமே இல்ல. அது முள்ளா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, 2யும் நான் எனக்குள்ளேயே வச்சுப்பேன். லைக் மெமரீஸ், என் ரூம்குள்ள இருக்கிற பொருட்கள், நான் உடுத்துற உடை, ஒருத்தவங்க ஞாபகமா இருக்கிற பொருட்கள், இல்ல அவங்க குடுத்த வலி, அவங்க குடுத்த சந்தோஷம். ஆனா 2த்தையும் வச்சு நான் அந்த குப்பைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் எப்பயுமே எனக்குள்ள இருக்கிற அந்த மெமரீஸையோ, ஒருத்தவங்க குடுத்த அந்த ஹாப்பினஸ் அண்ட் நெகட்டிவிட்டியவோ தூக்கி போடுறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா, அத ஏன் நம்ம தூக்கி போடணும்? நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயமா இருந்துச்சுல்ல அப்டின்ட்டு. ஸோ, அதுதான் என்ன ரொம்ப பாதிக்குது சொல்லுவாங்கல்ல, சுமைய கொஞ்சம் இறக்கி வையின்ற மாரி, இந்த 2026 வந்து 25 வருஷமா நான் தூக்கிட்டு வந்த சுமைய 2026ல இறக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். லைக் சம்திங் இஸ் பாதரிங் மீ. அந்த மெமரீஸ் என்ன பாதரிங் பண்ணுது அப்டின்னா, அத நான் இறக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷா 2026 எனக்கு தெரியல. எப்பயுமே தான். ஒர்க்கிங் ஆன் எ சேம் ஜர்னி வித் நியூ டிட்டர்மினேஷன்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேவைப்படுச்சு. ஸோ ஐ அம் மேக்கிங் திஸ் 2026 ஒரு காரணமா வச்சு ஜட்ஜ் பண்ண போறேன். டோன்ட் பி கைண்ட் டு எவ்ரிஒன். டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரிஒன். ஃபைட் லைக் எ கேர்ள். ரன் லைக் எ கேர்ள். ஒர்க் லைக் எ கேர்ள். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். கிவ் லவ். கிவ் லவ் டு யுவர் செல்ஃப். எப்படி மித்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுமோ, நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுன்றி மறந்துடக்கூடாது. ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர்.